தென்னிந்தியாவின் எல்லையை கடந்து தமிழ்நாட்டின் எல்லை ஓரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் வள்ளியூர். அதன் பக்கத்தில் ஒரு இயற்கை காட்சியால் மூடிய மலை இருந்தது. அந்த மலையை குறித்து கிராம மக்கள் கூறும் ஒரு மாறாத உரை இருந்தது. அது தூண்டாத மலை, சித்தர்கள் தவம் இருந்த இடம், யாரும் நெருங்கக்கூடாது. அந்த மலைக்கு பெயரே இல்லை. மக்கள் அதற்கு மறைந்த மலை என்றே பெயரிட்டனர். கிராமத்து பிள்ளைகள் வரை அந்த மலையை நோக்கி பார்ப்பதே பயம். வயதானவர்கள் பெருமூச்சுடன் சொல்வார்கள், அதை குறுக்கி யாரும் நடக்கக்கூடாது, நடக்கும் நபர் திரும்ப வரமாட்டார். இதை கேட்டு பெரிதும் ஆச்சரியப்பட்டவர் ஒருவர், அர்ஜுன். அர்ஜுன் ஒரு நகரவாசி, ஆன்மீக கேள்விகளுக்கு பதில் தேடிக் கொண்டிருந்தவர். பட்டப்படிப்பு முடிந்ததும் வழக்கமான வேலைகளை தவிர்த்து எது உண்மை எது புனைவு என்பதற்கான உளவியல், ஆன்மீக ஆய்வுகளில் ஈடுபட்டார். ஒரு நாள் யூடியூப்பில் பார்த்த ஒரு வீடியோவே அவரை வள்ளியூர் வரை கொண்டு வந்தது. அந்த வீடியோவில் ஒரு முதியவர் கூறினார், அந்த மலை சித்தர்களால் மறைக்கப்பட்டது. சத்தியமாகச் சொல்றேன், நான் என் வாழ்க்கையில் 3 பேரை அந்த மலையில் ஏறியதை கண்டிருக்கிறேன். 3மே திரும்பியதே இல்லை. அர்ஜுன் இதை ஒரு வாய்ப்பு என பார்த்தார். மனித உணர்வுகளை மட்டும் வைத்து ஆன்மீகம் பேசப்படக்கூடாது. சோதனைகள் வேண்டும். உணர்வுகளுக்கு பின்னால் உள்ள உண்மைகள் தேவை. எனவே ஒரு நாளில் பைக் ஓட்டி அவர் வள்ளியூரை அடைந்தார். வள்ளியூர் என்பது நகர சுகவசதிகளிலிருந்து தொலைவில் இருந்தாலும் அதன் மக்களின் உள்ளம் சுடுசுடு காப்பி போலவே உஷ்ணமாயிருந்தது. முதலில் அவர் தங்கியிருந்தது பழைய பாளையத்திலிருந்த பாம்பன் மூர்த்தி தாத்தா வீட்டில். மலைக்கு போகலாம்னா முதலில் இந்த மூல மந்திரத்தை உச்சரிக்கணும், இல்லை என்றால் நம்ம மனம் கலைந்துவிடும் என்று அவர் கூறி ஒரு பழைய ஓலைச்சுவடியை அர்ஜுனிடம் கொடுத்தார். அந்த ஓலைச்சுவடி முழுக்க இலக்கணமில்லாத, பாமரருக்கு புரியாத பழைய தமிழ் எழுத்துக்கள். ஆனால் அர்ஜுன் அதை ஒரு சொற்தொகுப்பாக கருதி கையிலே வைத்துக் கொண்டார். மறைந்த மலை நோக்கி அவர் செல்லும் போது எதுவும் சிக்கலாக தோன்றவில்லை. சிறிது நேரத்திற்குள் அவர் வழி தவறிவிட்டார். கூகுள் மேப்ஸ் வேலை செய்யவில்லை. எதிர்பார்த்த மலைப்பாதை இல்லாமல் புதர், காட்டு, மரச்சுழல்கள். அந்த இடத்தில் ஒளிவட்டங்கள் தோன்றின. சுழலும் காற்று, மேகமில்லாத இடத்தில் இடி. மனதை குழப்பும் ஒவ்வொரு நிகழ்வும் அர்ஜுனை சோதித்தது. அப்போது ஒரு ஆண் குரல் கேட்டது, முன்பே யார் வரவே இல்லை, நீ ஏன் வந்தாய்? அர்ஜுன் பதில் அளிக்கவில்லை. ஆனால் சத்தம் மீண்டும் வந்தது, உனக்கு பயம் இல்லையா? அந்த வினா அவரது உள்ளத்தையே உலுக்கியது. அவரது ஞாபகங்களில் இருந்து மூடப்பட்ட கதவுகள் திறக்கத் தொடங்கின. சிறுவயதில் பையனாக இருந்தபோது அவர் கூறிய பொய், தாயிடம் செய்த தவறு, ஒவ்வொன்றும் மனதின் மேற்பரப்பில் தோன்றியது. மலையின் குகை வழியாக அவர் சென்று கொண்டிருந்த போது ஒரு மாறிய காட்சி பிரதேசம் அவர் கண்களுக்கு முன்னால் விரிந்தது. பாறைகள் அழகாக ஒளிர்ந்தன. சுவர்களில் சித்தர்கள் தவமிருக்கும் நிலைகள், சடங்குகளின் பிம்பங்கள். அங்கேயே ஒளிக்காற்றில் பாயும் சிறிய பாதை. அந்த பாதையை தொடர்ந்து சென்றபோது அவருக்கு எதிரில் ஒரு முதியவர் மூச்சை வாரியபடி பேசினார். நீ புற உலகத்தை விட்டு இங்கே வந்துள்ளாய். ஆனால் உண்மை தேடுவது வெளியில் கிடைப்பதல்ல, உன் உள்ளத்தில் புகுந்தால் மட்டுமே கிடைக்கும். அர்ஜுன் பதறவில்லை. ஆனால் பதில் கேட்டார், நீங்கள் யார்? அவர் சொன்னது, நான் ஒரு சித்தன் அல்ல, ஆனால் சித்தர்களின் சேவையாளர். என் வாழ்க்கையின் முழு அர்த்தம் இந்த மலை பாதுகாப்பதில்தான். நீ தக்கவனாக இருந்தால் அவர்கள் உன்னை சந்திப்பார்கள். 3 நாட்கள் உணவு இல்லாமல், தாகம் கூட அடக்கிக் கொண்டு அந்த மலையில் அர்ஜுன் இருந்தார். மனிதனை விட மேலான சக்தி ஒன்று அவனுடன் பேச முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். 4வது இரவில் அவர் துயில் கொண்டபோது தூக்கத்திலேயே வந்த காட்சி, 4 சித்தர்கள். ஒவ்வொருவரும் ஒளியில் தோன்றினர். ஒவ்வொருவரும் நான் கொணர்ந்து பேசியது. மனிதர்களுக்கு தேவை அறிவு அல்ல, அது அவர்கள் கட்டமைக்கப்படும். ஆனால் உண்மை தேவை என்றால் தியாகம் வேண்டும். அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் உள்ளத்தில் பதிந்தன. அவர் கண் விழித்த போது தன்னை சுற்றி மரங்கள் பூத்திருந்தன. மழை பெய்தது போலவும் துளிகள் அவரை நனைத்தது போலவும். அர்ஜுன் வள்ளியூருக்கு திரும்பினார். அவரை பார்த்ததும் மக்கள் ஆச்சரியமடைந்தனர். இவர்தான் அந்த மலையிலிருந்து திரும்பிய 4வது நபர். அவர் மாறியிருந்தார். முகத்தில் ஒளி, பார்வையில் அமைதி, பேசாமல் இருப்பதில் கருத்து.
அவர் எதுவும் விளக்கம் தரவில்லை. ஆனால் அவரிடம் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் உணர்ந்தனர். சித்தர்கள் மாயாஜாலமா, ஆன்மீக சக்தியா என்பதை பற்றிய கேள்வி முக்கியமல்ல. உண்மை என்னவென்று தேடத் தயாராக இருப்பவர்களுக்கு சித்தர்களின் மலை ஒவ்வொரு பாதையையும் திறக்கும். அந்த மலை மறைந்திருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்தில் சத்தியத்தின் ஒளி எப்போதும் மறையாது. மறைந்த மலை, ஆனால் உங்கள் தேடலில் ஒளிவிடும் சித்தர்களின் பாதை. தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் பனமலை. மலை கீழே பச்சை தரையில் மெதுவாக மூடிய பனிக்காற்று ஊதிக்கொண்டிருந்தது. இங்கே காலம் மிக மெதுவாக நகரும். காலை பொழுது என்பது சூரியன் எழும்பும் தருணம் அல்ல. அது கோழிகள் கூவுவதோடு கிராம மக்கள் மூடிய கண்களை விரிப்பதற்கும் இடையே நடக்கும் ஒரு மிதமான உணர்வாகத்தான் இருக்கும். இவ்வளவு அமைதியான பசுமை உள்ள இந்த கிராமத்திற்கே இடையில் நுழைந்து கொண்டதொரு அதிசயம், ஒரு சிறுவன். அவன் பெயர் யார் என்று யாருக்கும் தெரியாது. யாரும் அவனை தாய் கையில் பார்த்ததில்லை. ஒரு நாள் காலை கிராமம் முழுவதும் பனியும் மழையும் கலந்து வந்த அந்நேரத்தில் ஆலமரத்தடியில் கைத்துடுப்புடன் அமர்ந்தவனை கண்டதும் தான் ஆரம்பம். அவனை பார்த்த கிராமத்தார் முதலில் பதட்டப்பட்டார்கள். இவன் யார்? எங்கிருந்து வந்தான்? வயசு சுமாரா 7 முதல் 8 வரை. ஆனால் முகம், அந்த முகத்தில் பசுமை இல்லை. அந்த முகம் சொல்லியது ஒன்று, பரிசுத்தம். முதலில் பாண்டியன் என்ற ஒருவர் அவரை தன்னோடே அழைத்துச் சென்றார். சாப்பாடு வேண்டுமா என்றார். சிறுவன் தலை குனிந்து ஓம் என்றான். ஆனால் வாய் மட்டும் சத்தமிட்டது. அந்த ஓம் ஒலி அவர் உள்ளம் வரை விரைந்து கொண்டது. ஆச்சரியமாக 1 நிமிடம் நின்று விட்டார். பிறகு அவனை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார். அடுத்த சில நாட்களில் அந்த சிறுவன் பற்றிய செய்திகள் பனமலையின் எல்லா இடங்களுக்கும் பரவின. அவன் பேசவே மாட்டான். பேசினாலும் வள்ளலார் பாடல்களும் சித்தர் வேதங்களும் சிதறி விழும். ஒரு நாளில் மட்டும் பாண்டியன் வீட்டிற்கு 3 பேரும் 5 பேரும் வந்து அவனை பார்ப்பதற்காக வந்தார்கள். இவன் சாமியா? மனநலம் பாதிக்கப்படலையா? மழைக்குள் வந்தவனுக்கு ஜுரம் ஏதும் இல்லையா என்ற கேள்விகள். ஆனால் எதற்கும் பதில் கிடையாது. அவன் பதில் பேசுவதில்லை. பனமலை கிராமத்தின் ஒரு மூலையில் இருந்தது பழைய சிவாலயம். வழிபாடு நடக்காமல் பூஜை நிலைவிட்டு குளிர்ந்த கற்கள் மட்டும் மீதமிருந்த அந்த இடம் ஒரு நாள் காலையில் பிரமிக்கும்படி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சாமியின் திருவடியே துடைத்து தேய்த்தது போல தூய்மை. யாரும் வரவில்லை. ஆனால் அதிர்ச்சியாக ஒரு தடவை அந்த சிறுவன் மட்டும் சற்றும் சப்தமின்றி அந்த ஆலயம் அருகே அமர்ந்திருந்தான். இவன்தான் செய்திருப்பான் என்றார் கட்டடக்கார மாமா. பாரு, வாசலில் பச்சை தூவல் வைத்திருக்கான். யாராவது பழைய சித்தர்களின் வழி வார முடியுமா? அந்த வாரமெல்லாம் கிராமத்தில் அசாதாரணமான அமைதி. சண்டைகள் இல்லை. கோழிகள் கூட அமைதியாய் கிறுகிறுப்பது போல. மரங்கள் கூட நெறிந்த மரியாதையுடன் நிழலை விரிக்கின்றன. பனமலை வாழ்க்கை எதையோ காண விரும்பியது. அது ஒரு விதமான ஒளி. அந்த ஒளி சிறுவனிலிருந்து பரவியது. ஒரு நாள் கிராமத்தில் நடந்த ஒன்று. ஒரு வயோதிப நாய் கால்கள் நடுங்கும் நிலையில் மரக்கன்றில் மாட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்தது. மக்கள் பார்த்தனர். யாரும் செல்லவில்லை. ஆனால் சிறுவன் அமைதியாக நாயருகே சென்று ஒரு பிள்ளை போல் அடைத்து மரக்கிளையை மெதுவாக தள்ளி அதை விடுவித்தான். நாய் அவனை கடிக்காமல் தலை குனிந்து அமைதியாக நடந்தது. அதை பார்த்த மக்கள் விழியோடு பார்த்தனர். சாமிதான், சித்தர்தான். அன்றிலிருந்து அந்த சிறுவனை மக்கள் சித்தராய் வந்த பிள்ளை என அழைக்கத் தொடங்கினர். ஒரு நாள் அரியவூர் என்ற பெரிய நகரத்திலிருந்து வந்த ஒரு துறவி யோகானந்தர். இவர் 100கணக்கான புத்தகங்களை எழுதியவர். ஆன்மீக சஞ்சாரிகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் பலர் அவரை மதிப்பவர்கள். அவருக்கு அந்த சிறுவனின் புகார் ஒன்று வந்தது. ஒரு சாமி பிள்ளை பேச்சில்லாமல் கண்களை வைத்து தியானிக்கிறான். எல்லாரும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படித்தான் அவர் வந்தார். பழைய ஆலயம் அருகே அந்த சிறுவன் ஒரு ஓவியத்தை கண்களில் மட்டும் வரைந்து கொண்டிருந்தான். கரையில்லாத சதுரம், காணக்கூடாத கோடுகள். யோகானந்தர் சில நேரம் பார்த்துவிட்டு தன் மனதில் திடீரென சிதறலாக குலுங்கினார். இது போகர் சித்தரின் தியான கோடுகள் என்று சொன்னார். அது யார் கற்றுக் கொடுக்காமல் வரையவே முடியாத ஒன்று.
ஆனால் அந்த சிறுவன் எந்த வாசகமோ எந்த நூலோ படிக்கவில்லை. அவர் முடிவு செய்தார், இந்த பிள்ளையை நானே பரிசோதிக்கப் போகிறேன். தொடர்ந்த நாட்களில் யோகானந்தர் 10 கூடாத சோதனைகள் வைத்தார். பழைய சாஸ்திர வழி விசாரணைகள், வாசல் சுவரில் எந்திர கோடுகள் வரைதல், மூச்சின் ஈர்த்தன்மை அளவீடு, உடலின் புலன்களை மறைக்கும் சோதனைகள். ஆனால் சிறுவன் பதிலே அளிக்கவில்லை. பதிலாக சில சுவர்களில் நீல ஒளியுடன் ஓவியங்கள் தோன்றின. அது எப்போதும் 2 விஷயங்களைச் சொன்னது: கடந்த காலம், வரப்போகும் நேரம். யோகானந்தர் திடீரென தன் கைகளால் முகத்தை மூடியபடி அழுதார். இவன்தான் சித்தர்களின் மறைந்த ரீதியில் வந்த புதிய ஒளி என்றார். அவரைத் தொடர்ந்து வந்த அறிஞர்கள் ஒருவரும் திரும்பிப் போகவில்லை. அனைவரும் அந்த கிராமத்தில் தங்கினார்கள். சிலர் தங்களின் வேத புத்தகங்களை அந்த சிறுவனிடம் காட்ட முயன்றனர். அவன் பார்ப்பதில்லை. ஆனால் அவர் பார்த்தவுடன் அந்த நூலின் வாசகங்கள் மாற்றமடைகின்றன. சிலரின் மனதில் இருந்த சந்தேகங்கள் மறைந்து விடுகின்றன. அது தெரியும். அவர்கள் வேறுபட்ட முகத்துடன் திரும்பிச் செல்கிறார்கள். இந்த மர்மங்களுக்குள் நுழைந்த ஒரு முக்கியமான நாடு, ஒரு இரவு. அந்த இரவின் மையத்தில் இருந்தது ஒரு கனவு. அந்த கனவு கிராமம் முழுவதும் ஒரே கனவை கண்டது. ஒரு அகன்று விரிந்த மலை, அதன் உச்சியில் ஒரு சிறுவன் சிவப்பான ஒளியில் நின்று கூறுகிறான், அழகு ஒரு கணத்தில் இல்லை, அது அழுத்தத்தில் இருக்கிறது. உன் இதயம் ஓயும் வரை நீ உணர்வதை பார்க்க வேண்டும். நான் அவனை நானாகவே பார்த்தேன். நீங்கள் யாரையும் நம்ப வேண்டியதில்லை. உங்களை நீங்களே. அந்த வாரம் முழுவதும் கிராமத்தினர் ஒரே மாதிரியான அமைதியுடன் நடந்தனர். சண்டைகள், விவாதங்கள், பொய்கள் இல்லை. கடைகளில் கூட தானாக விற்பனையானது. விற்பனையாளர்கள் முகத்தில் அமைதி. பசு மட்டுமல்ல, மனிதர்களும் கண்ணிலிருந்து கருணை ஊறியது. அடுத்த வாரம் மழை. பனமலையில் பாரிய மழை. வீட்டுகள் தண்ணீர் நிரம்பியது. ஆனால் அந்த சிறுவன் இருந்த ஆலயம் மட்டும் வறண்ட நிலம் போல. யாரும் சொல்ல முடியாத காந்தம். பின்னர் நடந்ததுதான். சிறுவன் ஒரு காலை வெளியே நின்று, மழை நீங்கட்டும் என்றான். 3 வார்த்தைகள் மட்டும். ஆனாலும் அது எழுப்பியது வானத்தை. அந்த பனிமழை மேகங்கள் கிளியென கிழிக்கப்பட்டது போல பறந்தது. கிராம மக்கள் சில நேரம் வானத்தையே பார்க்க முடியாமல் விழிகளை மூடினர். அது ஒரு அதிசய நேரம். பிறகு சிறுவன் எதையும் கூறாமல் ஆலய வாசலை சுத்தம் செய்து தன்னுடைய விரல்கள் 3ஐயும் சிவன் சிலையின் பாதத்தில் வைத்தபடியே அமர்ந்து விட்டான். அந்த நாளில் அவனது கண்கள் மூடியிருந்தன. 3 நாட்களுக்குப் பிறகு மக்கள் சத்தமின்றி காத்திருந்தனர். அந்த 3ஆம் நாள் காலை, பனிமழையும் ஒளி விசும்பும் சந்திக்கும் அந்த நேரத்தில் சிறுவன் கண்களை திறந்தான். முற்றிலும் வெள்ளை விழிகள். வாயிலிருந்து வந்தது ஒரு சொற்றொடர்: நான் யாருமில்லை, நீங்களும் யாருமில்லை, ஆனால் இப்போதும் நானே நீங்கள். அதன் பின் அவனை காண திடீரென்று காணவில்லை.